மத்தேயு 5:47 ஒரு பார்த்துக்கோ. நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஏன் இந்த இடத்துல மற்றவர்களை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் இதுதான் காரணம். கடமையை மட்டும் நீ செஞ்சின்னா அதில் அன்பு வெளிப்படலை. நீ ஏதோ ஒன்று கடவுளுக்காக நாம் இன்னொன்று செஞ்சான். நேற்று சொல்லும்போது சொன்னேன் அல்லவா, மறுகணத்தை காட்டுதல். அது என்ன, மற்றவர்கள் செய்வதை விட நான் இன்னொன்று அதிகமாக செய்யும் பொழுது அந்த அன்பு என்ன, அந்த செயல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கடவுளிடத்தில் நான் காட்டும் அன்பை வெளிப்படுத்துகிறது. மறுகணத்தை காட்டும் பொழுது அது போன்ற ஒரு செயலாக அது மாறிவிடுகிறது. கடவுளுக்காக நான் மறுகணத்தை காட்டுகிறேன், ஏனென்றால் இதுவே நான் உறவு கேட்கும் செயலாகும் என்று இயேசு சொல்லித் தருகிறார். அப்படி சொல்லுங்க, மறுகணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லித்தரார். அதுபோன்று தான் இங்கே வெறும் கடமையை செய்து இவர்கள் அருங்குடை இயக்கத்தை போன்றவர்கள்லாம் வெறும் கத்தோலிக்கர், பேருக்கு வந்து போகக்கூடிய கத்தோலிக்கர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை விட மேலாக செய்தது என்ன? அதான் அங்கே உள்ள பிரச்சனை. அதாவது அவர்கள் மற்றவர்களை விட எனக்கு சிறப்பாக செய்யாதவர்கள் என்பதால் அவர்களும் என்னை நேசிக்காதவர்கள் என்று நான் கருதுவேன். அடுத்த வகை அடிமை யார் என்றால், என் வயலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு எதிரியின் வயலுக்கு சென்று எதிரிக்கு உதவி செய்யும் அடிமை. அதான் மார்க் 7:7-9 பார்த்தோம். மனித கட்டளைகள், மனித மரபு, கடவுளின் கட்டளை இதெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா. அப்போ மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளுக்காக உழைக்காமல் எதிரிக்காக உழைக்கிறார்கள். கிரகாம் ஸ்டெயின் சொன்னேன் அல்லவா, அது போன்றவர்கள் எதிரிக்காக உழைப்பவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்? தண்டிப்பார். இவர்கள் எனக்கு நேரடியாக துரோகம் செய்தவர்கள் ஆவார்கள், எனவே இவர்களையும் நான் தத்தெடுக்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு துரோகத்திற்கான தண்டனையையும் கொடுப்பேன். அடுத்து 4வது வகை விதமான அடிமை யாரென்றால், என்னையே கொலை செய்ய பார்த்து என் சொத்தை அபகரிக்க பார்க்கும் அடிமை. இல்லையா? மத்தேயு 21:38-39 பார்க்கும் பொழுது அந்த உவமை பார்க்கிறோம். எஜமானனுடைய மகனை தேடி பிடிச்சி கொலை செய்ய பார்ப்பார்கள். அந்த அடிமைக்கும் தண்டனை கிடைக்கும். அப்போ கொலை செய்தல், யாராச்சும் இயேசுவை தேடி கொலை செய்வார்களா என்றால், கொலை செய்தல் என்பது எதை என்றால் அந்த நம்பிக்கையை, இயேசு போதித்த நம்பிக்கையை கொலை செய்பவர்கள். அப்படின்னா வேறு கருத்து போதிப்பவர்கள். நேற்று பார்த்தோம், CCC 27:79 பார்த்தோம் இல்லையா, ஃபால்ஸ் இமேஜஸ் ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஃபால்ஸ் இமேஜஸை உருவாக்குகிறவர்கள், அதான் மற்ற பிரிவினை சகோதரர் மெயினாக ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு இமேஜை உருவாக்குகிற இயேசுவை குறித்து. அதில் என்னென்னா உண்மையான இயேசு நற்கருணை ஆண்டவர், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஃபில்லியல் தத்தெடுப்பு, இந்த நம்பிக்கையை கொலை செய்து அவர்கள் வேறொரு நம்பிக்கையை வளர்க்கிறார்கள். அதான் எஜமானனை கொலை செய்ய பார்க்கும் செயல். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன என்று உனக்கு புரிந்திருக்கும். அதனால் அவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று திருச்சபையிடம் சொல்கிறார். அதுக்கு அந்த கணக்கு உடை. அப்படி என்றால் எந்த அடிமையை தான் நீங்கள் தத்தெடுப்பீர்கள்? அதனால் அடுத்து சொல்றார், இதுவரை கூறப்பட்ட அடிமைகள் எல்லாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்றால், என்னுடைய சொத்து அவர்களுக்கு வேண்டாம் என்று கூறுவதுதான் அது போன்ற எஜமான் துரோகம். அது பேர் தேவ துரோகம். அந்த செயல், அதாவது நாம் இதுவரை பார்த்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எஜமானனுக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய அடிமைகள் என்று பார்க்கிறோம். அதையே நம்ம இதில் எடுக்கும்போது, நம் வாழ்வில் எடுக்கும் பொழுது இந்த 4 வகையான அடிமைகள் எப்படின்னா, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது இன்ப கவலை, உலக கவலை, செல்வ மாயை போன்ற விஷயங்களுக்காக வேறு நம்பிக்கைகள், வேறு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்களும் எஜமானனை மறந்து செல்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். கடமை மட்டும் செய்து வரும்போது இவர்கள் என்ன செய்கிறார்? 2வது வகைனா அருங்குடை இயக்கம்லாம் என்ன செய்கிறது என்றால், எதிரியுடைய ஆட்கள் நம் வயலில் வந்து கலையை விதைக்கிறார்கள். அதான் அருங்குடை இயக்கம்.
அந்த எதிரினா 1952 பெந்தகோஸ்து சபை உருவாக்கியது தான் அருங்கொடை இயக்கம். அந்த இயக்கம் நம் திருச்சபைக்குள் நுழைகிறது, கத்தோலிக்க அருங்கொடை இயக்கம் என்று. கத்தோலிக்கங்கிற ஒரு பேர் வச்சுட்டதுனால லைசன்ஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறாங்க. பட் அது என்ன செயல் செய்கிறதுனா, இங்கே உள்ள பயிரை கலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதாவது நற்கருணை நம்புகிறவர்களை நற்கருணை நம்பாதவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. சிலுவையை நம்பியிருக்கிறவர்களை சிலுவையை நம்பாதவர்களாக கைவிட்டு வருவதாக மாற்றுகிறது. ட்ரையல்ஸ் சிலுவை, அந்த சிலுவை பாருங்கள், மர சிலுவை இல்லை. அந்த சிலுவை விட்டு வாங்க நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கையில் அது கலையாக மாறுகிறது. அங்கே ஓடும் பொழுது இது எதிரி நம் வயலில் வந்து வேலை பார்க்கிறான். அப்போ நானும் இந்த வயலில் வேலை பார்க்கிறேன், அவன் எதையாவது செஞ்சுட்டு போட்டு நான் இருந்தேன் என்றால், நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனை. ஒருத்தர் கேட்டார் அல்லவா, ஏன்னா எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிரேசலாரெலாம் இல்லை. ஆமாம், பிரேசலாரெலாம் இல்லை. ஆனால் எதிரி வந்து உங்கள் சபையை உங்கள் மக்களை அதை கொதறி அந்த என்ன அது அந்த உல்ஃபுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஓனாய் செய்யும் செயலை செய்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நல்ல பணியாளர் என்றால் அந்த ஓனாயை அடித்தாவே வரட்டணும். அதான் எஜமானனுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை. என்ன வேலை வயலில் உழுவுறது தானே, நான் பாட்டு உழுதுட்டு இருப்பேன், அது ஓனாய் வருது போகுது ஆடுகளை திங்குது, நான் அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு ஒருவர் அமர்ந்திருந்தால் அவர் எஜமானனுக்கு துரோகம் செய்கிறாரா இல்லையா? அதான் அருங்கொடை இயக்கம் மூலமாக நம்மிடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு வகையான அடிமைகள் கடமை தவறுதல். சரியா? அதனால் அவர் என்ன சொல்கிறார், அடுத்தது தான் தெரியும், அவன் வந்து எதிர்த்து போதிக்கிறவன், அப்புறம் அதை உருவாக்கியவன், அதாவது கொலை செய்ய பார்க்கிறவன், இப்படிலாம் பார்த்தோம். 4 வகை. 4மே என்ன, தேவ துரோகம். அதை மரக்கட்டை நேற்று பார்த்தோம். கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்கிறான், இன்னொரு குரூப்பும் மனிதனுக்கு எதிராக துரோகம் செய்கிறான் என்று நேற்று பார்த்தோம் அல்லவா? அதனால் அது விளக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த தேவ துரோகம் செயல் ஆகும். அதுதான் எனக்கு வேண்டாம், உறவு வேண்டான்னு சொல்லும் செயல். அந்த துரோக செயல் மூலம் சொத்து வேண்டாம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்து வரக்கூடிய அடிமைதான் எனக்கு ஏற்புடைய வகையினர் ஆவார்கள். அவர்கள் யார் என்றால், தங்களுக்கு கட்டளையிட்ட பணியை செய்பவர்களாக மட்டும் இல்லாமல் எதிரி தம்முடைய ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் போது நல்ல ஆயனாக செயல்பட்டு இந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக இருப்பவர் மட்டுமல்லாமல் அந்த எதிரியையே எனக்காக கொலை செய்யவும் தயாராக இருக்கும் அடிமை. சரியா? யோவான் 10 அந்த நல்லாயன் இது இருக்கிறார், அது வேணா வாசிங்க, போனால் திருப்பி 1 மணி நேரம் ஆகும். இப்போ இதில் என்ன சொல்கிறோம் என்றால், எதிரியை எனக்காக கொலை செய்தல் அப்படின்னா போய் அவங்களெல்லாம் அருங்கொடை இயக்கத்திலாம் கொலை செய்ய சொல்ல, அருங்கொடை இயக்கம் உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொலை செய்ய வேண்டும். இதிலிருந்து வேறு மற்ற சபையை சேர்ந்த நம்பிக்கையை திருச்சபைக்குள் வளர்ப்பதுதான் அருங்கொடை இயக்கத்தின் பணியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை வளராமல் அதை கொலை செய்து அழிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த புரிதலை கொண்டு சேர்க்க வேண்டும். புரிதல் இல்லை, அதனால் அவன் அழித்து கொண்டிருக்கிறான். மக்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், நற்கருணையை நம்பும் வரை நமக்கு சிலுவை இருக்க வேண்டும். சிலுவை இருந்தால்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். சிலுவையை விட்டு, அதாவது கஷ்டத்தை மறந்து அதை விட்டு கஷ்டமில்லா நிலையை தேடுவது என்பது மீட்பு வேண்டாம் என்று சொல்லும் செயல் என்ற அந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் நீங்கள் அந்த ஓநாயை கொலை செய்யக்கூடிய மேய்ப்பனாக இருப்பீர்கள். அந்த சோதனை புரிகிறதா? நான் பிரேசலாட் சொல்கிற பிரச்சனை எனக்கு இல்லை, நான் சொல்ல மாட்டேங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆடுகளை காப்பாற்றுகிறீர்களா? நீங்கள் சொல்லலை, ஆனால் உங்கள் மக்களை சொல்ல வைக்கிறான் மற்ற சபையை சேர்ந்தவன். பிரேசலாட் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எந்த நம்பிக்கை? நற்கருணை மீது உள்ள நம்பிக்கை, கடவுளின் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இழந்து விட்டாலே கடவுளிடம் எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்வதாக பொருள்படும். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.